கிட்ட போகாத மாலை போடுறது படம் சூப்பரா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடி, அதிர்ச்சி காமெடிலாம் சூப்பரா இருந்தது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த வில்லேஜ் ஸ்டோரி, ஃபாதர் சென்டிமெண்ட்டா எடுத்துன்னு போயிட்டாங்க. மியூசிக்கு கொரி எல்லாமே சூப்பரா இருந்ததுண்ணா. அதிர்ச்சி காமெடி பயங்கரமா இருந்தது. அவர் மூவிஸ் நான் அவ்வளவு பார்த்தது இல்ல, இந்த வாட்டி நல்லா பண்ணிருக்காரு. காமெடி அதிர்ச்சி சூப்பரா பண்ணியிருந்தாருண்ணா, நல்லா இருந்தது. ஜிவி அவர் பத்தி சொல்லணுமா, நல்லா நடிச்சிருந்தாரு. அவ்வளவுதானா, அது நல்லா தானே இருந்தது, நல்லா இருந்தது. இந்த ஃபேஸ்புக்கில் அந்த மாஸ் கார்த்தி பண்ணுவார்ல, அந்த மாதிரிலாம் பண்ணி அதெல்லாம் சூப்பரா இருந்தது. பிடிச்சிருந்து பார்க்கலாம், வர்த்து. நல்லா தாங்க, ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. அப்பாஸ் ஆக்டிங் அதான் அப்பாக்கும் பையனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் சொல்ல வராங்க. மியூசிக்லாம் ஓகே தான், நல்லதா இருக்கு. அது எனக்கு பெருசா பிடிக்கல, பட் ஓகே நல்லா தான் இருக்கு. ஓவராலா பார்த்தா நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. போர்லாம் எங்க அடிக்கும், நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு அவார்டு வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப பயங்கரமா சூப்பரா இருக்கு. அப்பா பையன் கான்செப்ட் தான். ஸோ லைக் நம்ம அப்பா அம்மாவை நம்ம சில டைம்ஸ் தப்பா புரிஞ்சுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஸ்டோரி, ஒரு பையனோட ஸ்டோரி தான். லாஸ்ட்ல வந்து எப்படி வந்து அவங்க கனெக்ட் ஆகுறாங்க, அவர் தான் கண்டிப்பா அவார்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்டிங் பயங்கரமா இருந்தது. ஜிவி வந்து ஒரு கம்பேக் மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது, பார்க்கவே ரொம்ப சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம ஃபன்னா போச்சு. எப்படி டைமே தெரியல, அந்த அளவுக்கு ஃபுல்லா பேக் டு பேக் காமெடிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆன காமெடிஸ் தான். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லி சென்டிமெண்டலா ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபன்னா போற மாதிரி இருந்தது. அண்ட் லாஸ்ட்ல சென்டிமெண்டலா பயங்கரமா இருந்தது. அதுதான் ரொம்ப லைக் எமோஷனலா நம்மளுக்கு கண்ணெல்லாம் கலங்குற அளவுக்கு அப்படி. புரியல. அவரு அது அந்த ராஜீவ் ஃப்ரம் அமெரிக்கா அந்த மாதிரி மாசா இருந்தது, நல்லா இருந்தது. பார்க்கலாம், செம்மையா இருந்தது. ஜிவியோட கம்பேக் மாதிரி இருந்தது. லைக் ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருந்தது படம். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, நானே கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. அந்த அளவுக்கு அவர் கன்ஃபார்மா அவார்ட் கிடைக்கும் ப்ரோ, அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணிருக்காரு. நம்மளே அந்த ஸ்டோரி கூட டிராவல் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. ஜஸ்டின் சூப்பரா போட்டுருக்காரு. இல்லைங்க, ஆடியன்ஸ் ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஆடியன்ஸ் கண்டிப்பா இல்லைன்னா படம் இல்லை, கண்டிப்பா ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கணும். இந்த படத்துக்கு கண்டிப்பா சப்போர்ட் தரணும். ஒரு சோசியல் மெசேஜ் இந்த படத்துல இருக்கு, அப்பாவை எப்படி பாத்துக்கணும்னு இருக்கு. எல்லாருமே டேரக்டர்னா தான் இந்த படத்துக்கு கேப்டனே, அவர் தான் ரொம்ப 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 இந்த படத்தை சூப்பரா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா ஜிவி அண்ணாவும் இதுல உங்களுக்கு கம்பேக் கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. அப்பாஸ் 15 வருஷம் அப்புறம் கம்பேக் கொடுத்தாரு. உங்களுக்கு இந்த படத்தை பார்த்துட்டோன்னே நீங்க வெளியே வந்து அழுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். எவ்வளவு சிரிச்சிங்களோ அதே மாதிரி அப்படியே அமைதி ஆயிடுவீங்க. ஃபுல் எமோஷனா இருக்கும், காமெடி இருக்கும், டான்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கு இந்த படத்துல. ஒரு வேல்யூ ஸ்பெஷலா இருப்பீங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் கூல் ஆயிடுவீங்க. கண்டிப்பா ஃபேமிலி கொண்டாடணும், இந்த படத்தை ஹிட் ஆக்கணும். ஹாப்பி ராஜுக்கு ஹாப்பியா வந்து பாருங்க. பிளாக் பஸ்டர் படம், சூப்பரான படம். ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் ராஜ் பத்தி போங்க. ஹாப்பி ராஜ் வாஸ் வெரி ஹாப்பி, நல்லா இருக்கு. எல்லாம் ஃபேமிலியோட வந்து பாருங்க. மியூசிக்கும் நல்லா இருக்கு, ஆக்டிங் எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. ஜிவி சார் வாஸ் வெரி நைஸ், நல்லா ரொம்ப ரொம்ப கனெக்டிங்கா இருந்துச்சு. அவரும் நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பரா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்ல, நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் பாருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஆமா எனக்கு போகுது.
கன்ஃபார்ம் ஆகல. ரெஸ்பான்ஸ் வேற லெவல்ல. என்னோட இந்த ஒரு நிமிஷம் சீனுக்கு தியேட்டர் கத்தும் போது எனக்கு செம ஹாப்பியா இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றி. வித் ஆல் காட்ஸ் கிரேஸ் மூவியும் வேற லெவல். ஜிவி சார் ரொம்ப தேங்க்யூ. ஐ எம் சோ ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ. ரொம்ப 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 நன்றி. அப்பா லாஸ்ட்ல என்ன மாதிரி ஒரு எண்டிங். அவரு தாங்க ஸ்டார் ஆஃப் த மூவி. என்ன மாதிரி பண்ணிருக்காரு அவர் ஆக்டிங். என்ன ஓ மை காட். தட் நடிப்புன்றதை தாண்டி அந்த பஞ்ச் ஒன்னொன்னுத்துக்கும் கில் பண்ணிட்டாங்க. அப்பாஸ் சார் கம்பேக் கொடுத்திருக்காரு. அவரு ஆக்டிங் விடுங்க, டான்ஸ் மூவ் எல்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காரு சார். ரொம்ப ஹாப்பி டு see you there. ஸோ கண்டிப்பா அப்பாஸ் சாருக்கும் போய் பார்க்கணும். அப்பாஸ் சார் ஃபேன்ஸ் கண்டிப்பா போய் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். மூவி வாஸ் வெரி நைஸ். ஜிவி சாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஜிவி சாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் ஜிவி சாரோட மூவிஸ்னாலே பெரும்பாலும் லவ் ஸ்டோரிஸ் தான் இருக்கும். அந்த பிலீவ்ல தான் நானும் வந்தேன். லவ் ஸ்டோரியே திரும்ப பார்க்கணுமா அப்படின்னா. பட் திஸ் இஸ் வெரி குட். ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸே பார்க்கலாம், பேரண்ட்ஸே பார்க்கலாம். நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் அப்பாஸோட ரீஎன்ட்ரி வாஸ் வெரி குட். இன்ஃபேக்ட் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு அப்பாஸ் ஸ்க்ரீன்ல வந்தோடனே எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம வந்தோம். இட் வாஸ் ரியலி கிரேட். அதுதான் தட்ஸ் வாட். இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய மூவி. நாட் ஓன்லி யங்ஸ்டர்ஸ், பர்டிகுலரா யங்ஸ்டர்ஸ் பார்க்கணும். ஸோ தட் தே கேன் ஃபீல் அட்டாச் வித் த பேரண்ட்ஸ். தேங்க்யூ. கதை வந்து காமெடி அண்ட் எமோஷனல் எல்லாமே இருந்துச்சு. அம்மா டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஜிவி ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. அப்பாஸ் வந்து செம ஹான்சமா இருக்காரு. அதுக்கு ஜிவி கூல் லுக். அந்த கண்ணாடி வந்து போட்டிருப்பாருல, அது செம்மையா இருந்துச்சு. டான்ஸ் பயங்கரமா பண்ணிருக்காரு ஜிவி பிரகாஷ். அவர் ஆடும்போது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளவு வைபா இருந்துச்சு. எமோஷனலா எப்படி இருக்கு? எமோஷனல் வந்து எங்க அப்பாவோட கனெக்ட் ஆச்சு எனக்கு. ஏன்னா எங்க அப்பாவுக்கும் எனக்கும் சண்டை வரும். எங்க அப்பாவுக்கும் ஸோ எனக்கு வந்து சில பார்க்கும்போது எனக்கே ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆச்சு படம். ரொம்ப இதற்கு நான் தேர்ட் ஸ்கிரீன்ல தான் பார்த்தேன். ஆனா எப்பயுமே நம்ம தேர்ட் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி போர் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் அப்படி பார்த்துட்டு இருந்தாலும் படம் ஒவ்வொரு சீனுமே வந்து ஒர்த்தா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. சாங் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஜஸ்டின் பிரபாகர் வந்து அடியை பார்த்ததுக்கு அப்புறமா இவரோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா எமோஷனல் சாங் ஜிவி பிரகாஷ் சார் ஒரு சாங் பாடியிருக்காரு. அதுவும் நல்லா இருந்தது. மியூசிக் ஜிவி பிரகாஷ் சொல்லவே தேவை, நல்லா இருக்கு. சாரி, அவர் பாடினது நல்லா இருக்கு. அதை கட் பண்றீங்க. நல்லா இருக்கு. அவரோட இது ஆக்டிங் வைஸ் செமையா தான் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் நல்லா இருந்தது, ஒரு மாதிரி ஃபன்னா இருந்தது. செகண்ட் பார்ட் ஃபுல்லா எமோஷனலா இருந்தது. நல்லா இருந்தது. நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு ஹீரோயின் வைஸ் நல்லா தான் பண்ணிருக்காங்க. அவரு செமையா நடிச்சிருக்காரு. அவர் பண்ணது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு நல்லதா இருக்கு. படம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அவரு செம்மையா, அவரோட எமோஷனல் சீன்ஸ் செம்மையா கனெக்ட் ஆகிருந்தது. செம்ம ஃபன்னா. ஆமா, எல்லாமே நல்லா இருந்தது. நான் ஃபுல் படமும் நல்லா தான் இருந்தது. எல்லாமே பக்காவா இருந்தது. கனெக்ட்ன்றதோட எனக்கு லைக் அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் செம்மையா இருந்தது. ரொம்ப நிறைய அழுக வச்சது. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஒரு மெசேஜ் சொல்ல வேண்டியது. யாருமே இதை வந்து ஓப்பனா இது வரைக்கும் பேசியிருக்க மாட்டாங்க. முக்கியமா பாய்ஸ் வந்து இது உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வெளியில வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்றது, எப்படி வந்து சொல்றது அப்படின்ற ஒரு ஃபீலோட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு மூவி. முக்கியமா ஃபேமிலியோட வந்து பாருங்க. முக்கியமா அப்பா மகன் ரெண்டு பேருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு மூவி இது. கண்டிப்பா ரொம்பவே எமோஷனலா நல்லா கொண்டு போயிருக்காங்க. முக்கியமா டைரக்டர் சொல்லணும். ஸோ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லைட்டா எங்கடா கதை போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல பிச்சுட்டாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ மரியா கண்டிப்பாக வந்து பாருங்க, ஃபேமிலியோட வந்து பாருங்க. தயவு செஞ்சு இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜிவியோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மரியம் சாஜோட அவரோட ஆக்டிங் சும்மா சொல்லவே கூடாது. ஸோ நிறைய இடத்துல வந்து அழ வைக்குது. நிறைய இடத்துல அவரை வந்து
அவர் நடிக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியாது, நம்மளோட அப்பாவே வந்து ஸ்கிரீன்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் சாங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து பாருங்க. நான் போதும் படம் சூப்பர்ண்ணா, வேற லெவல்ண்ணா. தேவிகரோட நல்ல இது கான்செப்ட் வைஸா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமா ஜிவி இந்த மாதிரி பாக்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கு. புதுசா எப்பவுமே இல்ல 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 அந்த மாதிரிலாம் இல்ல. இது ஒரு நல்ல கதையா இருக்கு. நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட உண்மை வந்து ஹாப்பி படம் வந்து ஒரு அற்புதமான படைப்பா இருக்குது. இந்த மாதிரி படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வரணும். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு மனிதனோட உருவத்தை வச்சும் தோற்றத்தை வச்சும் வந்து அவனை மதிப்பாங்க. ஆனா அவனுக்குள்ள இருக்கிற மனிதாபிமானத்தை அவங்களோட உணர்வுகளையும் இவங்க கனெக்ட் பண்றது இல்ல. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சிட்டி வில்லேஜ்ங்கிற ஒரு பாகுபாடு இன்னைக்கும் சமூகத்துல இளையோடிட்டு இருக்கு. சிட்டிக்கு ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு மாணவனா யாரோ வந்து அவன் பாதிக்கப்படுறான், அவங்களோட உணர்வுகளை சரியா மதிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் எடுத்து படம் பண்ணியிருக்காங்க. அந்த உணர்வுகளையும் ஃபீலு சரியா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்பா பையன் பாண்டிங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு பாண்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவுக்குள்ள இதுல வந்து மிக சிறப்பா வந்து அப்பா கேரக்டரா ஜார்ஜ் நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பு மட்டும் இல்ல, அவர் ஒரு கேரக்டரா வாழ்ந்திருக்காரு. அவரோட அந்த உணர்வு ஏன் இந்த அளவுக்கு இருக்குன்னா, அவங்க அப்பா ஒரு ஹேண்டிகேப்டா இருந்தாரு. ஹேண்டிகேப்டா இருக்கிற அவங்க அப்பா தனக்கு ஒரு புள்ள நல்ல புள்ளைய பிறக்காதான்னு அந்த புள்ளைய கொண்டாடினாங்க. ஆனா அந்த புள்ளைய பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்துக்காக தன்னுடைய அப்பவனோட தோற்றத்தை, அந்த ஒரு ஸ்கூல் வாத்தியாரா இருந்தாலும் ஸ்கூல் பசங்க கிண்டல் அடிக்கிறதுனால அவரை வந்து ஒதுக்கணும்னே பார்த்துட்டு இருந்தாங்க. எண்டில் அவரோட மனிதாபிமானம் தெரிவிச்சது. உண்மையா சொல்ல போனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உணர்வுகள் தோற்றம் இல்லாமல் மனிதாபிமானமும் நல்ல உள்ளமும் இருக்கிறவங்க கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவாங்க. அவங்க இந்த சமூகத்துக்கு தேவைங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகே, நன்றி.